ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுகிஸ் விளாக்ஸ். இந்த டைட்டன் ஷோரூம் வந்து பூந்தமல்லியில் தாங்க இருக்குது. இங்கே எங்கள் வீட்டுக்காரங்களோட வாட்ச் வந்து ஒன்று சர்வீஸ் கொடுத்துருந்தோங்க. அதை இன்றைக்கி கலெக்ட் பண்ண தான் போயிருந்தோம். இங்கே வச்சுருந்த வாட்சும் கிளாக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முன்னாடிலாம் வாட்சில் மட்டும்தாங்க இந்தமாரி ஸ்கெல்டன் டைப் இருந்துச்சு. ஆனால் இந்த ஷாப்பில் தான் பார்த்தேன் கிளாக்குமே இருந்துச்சுங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பேட்ரி எப்படி நிற்கும்னு தெரியலங்க. அது கூடவே இந்த கிளாக்குங்களுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இப்போ எங்கள் வாட்சை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க. இன்றைக்கி லன்ச் ரெடி பண்ணுறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி தாங்க செஞ்சோம். அது காஞ்ச புதினாவோட ஸ்டெம்மை தாங்க இப்போ நான் நடுறேன். ஏற்கனவே இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய புதினா வளர்ந்துருக்கு. அந்த கேப்பில் மீதி இருக்கிற இடத்துலையும் நான் வந்து இந்த புதினாவோட ஸ்டெம்லாம் நட்டுட்ருக்கேங்க. புதினா செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி தாங்க. ஸ்டெம்மை மட்டும் வச்சா போதும். அது ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா புதுசாக இலை வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கடையில் வாங்குகிற புதினாவை விட நம்ம வீட்டில் வளர்க்குற புதினா வந்து ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. இந்த செடியிலேருந்து அப்பப்போ வீட்டில் சட்னிலாம் செய்யக்குள்ள தேவையான புதினாவை நான் எடுத்துக்கிறோங்க. இப்போ எங்கள் வீட்டில் எப்படி பிரியாணி செய்கிறோன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான புதினா மல்லி தாங்க இப்போ ஆஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தாங்க செய்யலான்ட்ருக்கோம். குக்கரில் தாங்க பண்ணலான்ட்ருக்கோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ அது கூடவே தேவையான ஸ்பைசஸ்லாம் போடலாங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே ஒன்றா போட்டுக்கிறோங்க. இது கூடவே நீளமாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தாளிச்சிக்கணுங்க. இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து பிரியாணி ரைஸில் தாங்க செய்யலான் இருக்கோம். இது இந்தியா கேட் ரைஸு. இதில் 3 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறோங்க. இந்த ரைஸை ஊற வைக்க வேணாங்க. பிரியாணி செய்கிற டைமில் மட்டும் கொஞ்சமாக ஊற வச்சா போதும். அது சாதம் உடையாமையில் நல்லா வருங்க. இப்போ புதினா, மல்லி இது 2 மட்டும் சேர்த்து இது கூடயே சேர்த்து வதக்கணுங்க. கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கணும். இது கூட இப்போ வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கோங்க. சில பேர் தேங்காய் பால் சேர்ப்பாங்க. ஆனால் நாங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறது. இப்போ 3 டம்ளர் சாதத்துக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்ற விதத்தில் 6 டம்ளர் சேர்க்கணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஆச்சியில் வரும் இல்லைங்களா 60 மசாலாவும் சிக்கன் மசாலாவையும் சேர்க்குறேன். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. வீட்டு மிளகாத்தூள். அவ்வளோதாங்க. இது கூட வந்து இப்போ சிக்கன் சேர்த்துட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து சிக்கன் குழம்பு கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கோங்க. அதையும் காட்டுறேன். அதையும் குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா அதில் மீதி வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறேங்க.
இது குக்கரில் தான் வைக்கிறதுனால இது ரொம்பலாம் வேக வேணாங்க, ஒன்றாவே வெந்துடும். இது கூட தட்டி வச்ச பூண்டு, புதினா, மல்லி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது கூட முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது 2 மட்டும் சேர்த்துருக்கேங்க குழம்புக்கு. இப்போ சிக்கன் மசாலா தூள் போட்டு அது கூடவே அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்க்கணுங்க. இது குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக சிக்கன் போட்டுட்டு வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டால் போதுங்க. இதுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ சிக்கன் குழம்பும் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 65 பண்ணுறதை காட்டுறேன். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம 65 மசாலா தூள் போட்டிருக்கோங்க. அது கூட ஒரு எக்கு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதை மட்டும் சேர்த்துருக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சிக்கனை போட்டு ஊற வைக்கணுங்க. இப்போ எல்லா சிக்கனையும் போட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சா போதுங்க. நமக்கு 65 நல்லா ஒட்டாமலே வரும். இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வானலில் போட்டு எடுத்துடலாங்க எண்ணெயில். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா ஒட்டாமலே 65 ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நான் இன்றைக்கி சமையல் முடிச்சிட்டேன். பிரியாணியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரைஸ் நல்லாவே வந்திருக்குங்க. இந்த வீடியோவை இதோடு நாங்கள் முடிச்சுட்றோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.